LifeLock, how can I help? The IRS said I filed my return, but I haven't. 1 in 4 tax-paying Americans has paid the price of identity fraud. what do I do? My refund, though. I'm freaking out. Don't worry, I can fix this. LifeLock fixes identity theft guaranteed and gets your money back with up to $3 million in coverage. I'm so relieved. No problem. I'll be with you every step of the way. 1 in 4 was a fraud-paying American. Not anymore. Save up to 40% your first year. Visit LifeLock.com/podcast. Terms apply. வணக்கம் டாக்டர் பாணி. எந்த பேய் உங்களை ஓட்டுன்னு ஓட்டுனுச்சே? கொஞ்சம் வருஷத்துக்கு முந்தி ஒரு 3-4 வருஷத்துக்கு முந்தி ஒரு ராத்திரி என் ஃப்ரெண்ட் வந்து சுப்பராஞ்சயால இருக்காரு. அவர் வீட்டுல போய் டின்னர் சாப்பிட்டு நைட்டு ஒரு மணிக்கு வரும்போது, நான் எப்பயுமே என்னோட காடியில பழைய பாட்டு யூஎஸ்பி வச்சிருப்பேன். அதை கேட்டுக்கிட்டு வரும்போது நான் வந்து பத்துப்பிரிங்கில இருக்கிறேன். ஸோ நான் வந்து நார்மலான ரூட் எடுத்து பஞ்சமுகம் வழியா போகலாம், இல்லாட்டி மவுண்ட் எஸ்கின் எடுத்து ஷார்ட்கட்ல போகலாம். அதனால கொஞ்சம் வைண்டியான ரோடு. ஸோ யூஸ்வலா போறதுதான். ஒரு ராத்திரி அன்னைக்கு 12:40 இருக்கும்போது நான் அந்த மவுண்ட் எஸ்கின் ரோடு போய்கிட்டு இருக்கும்போது 2 பக்கமும் சுடுகாடு, சீன சுடுகாடு. திடீர்னு எனக்கு என்னோட பாட்டு நின்று போச்சு. ஆனா போன் கால் வந்துச்சு. ஹேண்ட்ஸ் ஃப்ரீல என் ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரிஞ்சிச்சு. ஆனா அந்த நம்பரு நான் அவ்வளவுதான் கவனிக்கல. ஸோ ஆஃப் பண்ணிட்டேன். திருப்பி ஒரு 1-2 மினிட்ஸ் சென்று அந்த நம்பரு திருப்பி அடிச்சிச்சு. இந்த தடவை பார்க்க ரொம்ப ஃபேமிலியரான நம்பரா இருக்குது. யார் நம்பர் பார்த்தா ஏன் நம்பரே எனக்கு அடிக்குது. அந்த நேரத்துல நான் நல்ல காலம் கண்ணாடியில பின்னால ரிவர்ஸ் ரியர் மிரர் வியூல எதையும் பார்க்கல. சோ நான் வந்து அதை ஆஃப் பண்ணிட்டேன். எப்படி என் போன் அடிக்க முடியும்? நான் கொஞ்ச நேரம் விட்டுட்டேன், அடிக்கிறதுக்கு ஆஃப் பண்ணிட்டேன். திருப்பி ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கும்போது திருப்பியும் அது அடிச்சிச்சு. ஆனா அதே என் நம்பர் தான். போன் ஆஃப்ல. நான் டபுளா போனை செக் பண்றேன். போன் ஆஃப்ல தானே இருக்கு. நான் ஒண்ணுமே டச் பண்ணல. பிகாஸ் இது சைட் டோர் பாக்கெட்ல இருக்குது. சோ ஆஃப் த திங். நான் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன். ஆனா அதை விட எனக்கு வந்து எதுவுமே தெரிஞ்சதில்லை, ஒன்னும் என்ன எஃபெக்ட் பண்ணல. ஆனா அன்னைக்கு ராத்திரில இருந்து 9:30 மணிக்கு மேல அந்த ரூட்டை நடக்கிறதே மறந்துட்டேன். ஆனா சார், உங்க போன் ஆஃப்ல இருக்கும்போது எப்படி உங்க போனுக்கு ஒரு இன்கமிங் கால் வந்துச்சு? அதுதாங்க முதல்ல வந்து நான் நம்பர் பார்க்கும்போது நான் சரியா கண்டுக்கல. ரொம்ப ஃபேமிலியரான நம்பரா இருக்குதுன்னு விட்டுட்டேன், ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் திருப்பி அடிக்கும் போதுதான் நான் நல்லா கவனிச்சேன் என் நம்பரே எனக்கு அடிக்குதுன்னு. அப்புறம் நான் அதையும் ஆஃப் பண்ணிட்டு என் போனை கையில சைட் டோர்ல காடி ஓட்டிக்கிட்டு செக் பண்ணி பார்த்தேன், போன் இஸ் ஆஃப். So again I told you another 2 minutes சென்றோ 3 minutes சென்றோ திருப்பி அடிச்சிச்சு. This time I got worried. So நான் பயந்துட்டேங்க. அதுல இருந்து தான் நான் வந்து அந்த ரூட் நான் எடுக்கிறது இல்ல. எந்த ரூட் அது? மவுண்ட் எஸ்கின் டு பத்துப்பிரிங்கி. அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய டெலிகம்யூனிகேஷன் இதுக்கு கால் பண்ணி கேட்டீங்களா இந்த மாதிரி நடந்துச்சு, ஏன் எதனால அப்படின்னு? நான் அதை பத்தி கேட்கவே இல்லை. நான் திருப்பி வீட்டுல போய் என் போனை பல தடவை செக் பண்ணினேன். அந்த கால் வந்த நம்பர் இருக்குதா, என் நம்பர் இருக்குதா, வேற ஏதாவது நம்பர் வந்திருக்கா, ஒண்ணுமே இல்லை. நான் டெலிகம்யூனிகேஷன்ஸ்க்கு போகல. நான் நினைச்சேன் சரி விட்டுடுவோம், இதுக்கு மேல என்ன செய்யறது அப்படின்னு. இதுக்கு பெஸ்ட் திங் இஸ் அவாய்ட் பண்ணிக்கிட்டு அந்த ரூட்ல நான் போறது இல்லைங்க. உங்களுக்குள்ளார நீங்க ஏதாவது ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தீங்க? என் கன்க்ளூஷன் என்னன்னு கேட்டாக்கா, நான் ஏற்கனவே இந்த மாதிரி சில எக்ஸ்பீரியன்சஸ் என் வாழ்க்கையில இருக்குது. பீயிங் அ டாக்டர், பல இடத்துல ஹாஸ்பிட்டல் எல்லாம் இந்த மாதிரி இருந்திருக்குது. சோ ஆனா என் போனு எனக்கு அடிச்சது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என் போன் என்கிட்ட எனக்கு 30 வருஷத்துக்கு மேல இருக்குது. சோ நான் என்ன நினைச்சேன், நான் வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட்டுட்டு லேட் நைட்ல வரேன். அந்த காலத்துல எல்லாம் வந்து ஒரு கறி எதுவும் வந்து காடியில வைப்பாங்க, இந்த சாக்கோல். ஆமா, இல்லன்னா ஆணி வைப்பாங்க, ஏதாவது செய்வாங்க அந்த மாதிரி. நான் அதெல்லாம் என்னத்தை பாக்குறது இந்த காலத்துலன்னு சொல்லிட்டு போனேன். அப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு, திஸ் இஸ் 1 step beyond. கண்டிப்பா 1 step beyond இருக்கணும். என்ன ஒண்ணு, நான் புண்ணால யாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்களா இல்லையான்னு பாக்கல. எட்டி பாத்துருக்கலாம், 2 வார்த்தை பேசிட்டு வந்திருக்கலாம். 2 வார்த்தை பேசிட்டு தான் நானும் அங்கேயே போய் சேர்ந்திருப்பேன் அவங்களுடைய. ஓகே, நீங்க ஹாஸ்பிட்டல்ல கிளினிக்ல இந்த மாதிரி வேற ஏதாவது பாத்திருக்கீங்களா? என் கிளினிக்ல வந்து நான் என் கிளினிக் இப்ப 40 வருஷம் ஓட்டுறேன். எனக்கு ஒரு சீனியர் ஸ்டாஃப். கிளினிக்ல என்ன நடந்துச்சுன்னு பாட்டுக்கு பிறகு பேசலாம்.